ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாப்பா தமிழ் கார்ட்டூன் சேனல் எல்லாருக்கும் ஹாய்ங்க. நம்ம ஃபேமிலிஸ்ல உள்ள எல்லாருக்குமே ஹாய். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, உங்களோட ஊர் எது, பாப்பாப்பட்டியா? நம்ம சேனல்ல பாப்பாப்பட்டின்னு வைக்கிறோம் இல்லையா, உங்க ஊர் பாப்பாப்பட்டியா, எந்த ஊர் பாப்பாப்பட்டி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஊர் பாப்பாப்பட்டிலாம் இல்ல, நம்ம சேனல் பேரு பாப்பா தமிழ் கார்ட்டூன் இல்லையா, அதனால பாப்பாப்பட்டின்னு வச்சதுதான். நீ வாங்க, அதனால பாப்பாப்பட்டின்னு வச்சதுதான். ஊர் வந்து நான் பிறந்த ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம், ராம்நாடு இருக்குங்க இல்லையா, ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட் தான் என்னோட பிறந்த ஊர். இப்போ நம்ம வீடு கட்டி இருக்கிறது வந்து காரைக்குடி, செட்டிநாடு காரைக்குடி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். காரைக்குடியில தான் இப்போ நம்ம வீடு கட்டியிருக்கோம். நம்ம இருக்கிறது வந்து காரைக்குடி. பேர் சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா. அந்த சிஸ்டரோட வந்து ஐடி வந்து விக்கிங்கிற ஐடியில இருந்து தான் அவங்க கமெண்ட் கேட்டிருந்தாங்க. அந்த சிஸ்டர் ரொம்ப வருஷம் சேனல் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்காங்க. நம்ம பாப்பா தமிழ் கார்ட்டூன், பிரின்ஸ் தமிழ் கார்ட்டூன் ரெண்டு சேனலுமே ரொம்ப பிடிக்கும் வீடியோஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க சிஸ்டர். நம்மளுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸும் இது மாதிரி எதுவும் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும், கேட்கணும் சேனலை பத்தினா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். அக்கா, ரத்த காட்டேரியாதாக்கா இருக்கு, வாக்கா ஓடி போயிருவான். ஆமா ஆமாக்கா, வேணாக்கா, பயமா இருக்குக்கா. நெட்டு வாடி ஓடிடுவான். ஏய் அடியல, அங்கிட்ட அம்பட்டு இடம் கிடக்குதே, அங்கிட்ட போக வேண்டியதானே, இங்கதான் வரணுமா? இது ஏக்கா, லண்டியில நல்லா தூக்கி பிடிக்கா. எங்கடி காணா? அடி அடி அடி, அந்த போகுதுடியோ. என்னடி திரும்ப வீட்டுக்குள்ள அங்கிட்டு சுத்தி போற மாதிரி போகுது, மறுபடியும் அந்த பக்கமே போகுதுடி. ஏய் பாலோமி, வாக்கா வாக்கா, இன்னைக்கு விடுவோனா? அடி இரு இரு முடி, நானும் வேற துணைக்கு. தீ வைங்க இல்லாம போறாள், வெளிச்சம் இல்லாம இருடி. இந்த பக்கீஸை கூப்பிட்டது என்னமோ நம்மதே, ஆனா நம்மளுக்கு பயம் வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு தைரியம் வந்துருதோ. இது என்ன அதிசயமா இருக்கு. பேய்தே மனுஷங்களை விரட்டும், ஆனா அந்த மனுஷிய ரெண்டு பேரும் பேய விரட்டிட்டு போறாளுங்க. ஏ பக்கி, என்ன கண்ணாலே பேய் அளக்குற நீ, கிட்ட வந்துரு. ஆத்தி, நம்மளுக்கு தேவையா? அடி இருமுடி இருமுடி. ஏய் இங்கிட்டு வாம்படி, கிட்ட கிட்டக்க போகாம திரும்பிக்கிட்டு விழுந்து கடிச்சு கிடிச்சிட போகுது. என்னன்னு தெரியலையே, கருப்பா இருக்குது. நம்மதே பேய் பேய்ங்கிறோம், கருங்குரங்கு கிருங்குரங்கா இருக்க போகுது. கிட்ட தள்ளி வா. என்ன கருங்குரங்கு கிருங்குரங்கு, நம்மளை விட பெரிய குரங்கு வந்துடாக்கும். அட குடுக்க, மனச குரங்கு தான் இருக்கிறதுலே மோசமான குரங்கு. அதை விட்டு நீ வேற லண்டியில கொடு, என்னன்னு பார்த்து போடுவோமே. ஏய், 3 பேர் இப்படி மாத்தி மாத்தி பேசி நிக்கிறமே, ஒரு ரெஸ்பான்ஸ் வேணா? ரெஸ்பான்ஸ் கொஞ்சமாவது மதிக்க தெரியுதா உனக்கு? திரும்பறியா? அப்படியே சட மாதிரி நிக்கிற, திரும்பங்கிட்டு. நீயா நீயா தோராமண்ட? ஏ கிழவி, நீந்தானா? அதானே பார்த்தேன், இந்த வேலையில நீந்தானே பாப்ப. வந்த இடத்துல பேசாம இருந்தமா, தூங்கணுமா, எந்திரிச்சமா இல்லாம எல்லா தூக்கத்தையும் இது பண்ணி விட்டுக்கிட்டு திரியிறியா? ஆளப்பாரு, ஏதாவது வேட்டையாடி வந்து அடிச்சு உனக்கு கொண்டு ஓடுச்சுன்னா என்ன பண்றது? கொண்டு போட்டது பார்த்தா அரை உயிரும் கொத்து உரிமை கொலை உயிரமா போட்டு போயிருச்சுன்னா மீத உயிரை யார் கொண்டு போய் காப்பாத்துறது? ஆளுகளை பத்தியா? அடியே அடியே, உங்களுக்கு விவசாயம் இருக்காடி? ஒரு மனுஷி ஒதுங்கி ஒதுங்கி போறாளே, ஒதுக்க பரமா அவளை நிம்மதியா ஒதுங்க விடவும் இல்லாம விரட்டி 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 பின்னாடியே வழி இல்லாமடி. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒதுக்கப்புறமா வெளியே போக வந்தியா? கிளவி எது பாத்ரூம் இருக்குல்ல, அப்புறம் ஒதுக்கப்புறமா எங்க போக வர? எல்லாத்துக்கும் காரணம் அந்த வள்ளி குட்டி தாமடி. தந்தூரி கிந்தூரின்னு எதையோ இந்தூரின்னு கூட கொடுத்தா, அதை தின்னதுல இருந்து வயிற்ற போட்டு கலக்கு கலக்கு கலக்குது. அது பாத்ரூம் கீத்ரூம் எல்லாம் நம்மளுக்கு போனா வந்து தொலைதும் இல்லை. வெளியில வந்தா கலக்குது, உள்ள போனா சாப்பா வைக்கிறது, ஆப்பான மாதிரி நின்றுக்கிறது. ஏன் இப்படி படுத்துறியன்னு தெரியல கூட்டிட்டு வந்து. ஐயா அட கர்மமே, எல்லாருக்கும் என்னென்னமோ பிரச்சனைனா டோராம் டாத்தாத்துக்கு ஆங்கிலேயுமே பிரச்சனை. ஐயோ சை, ஆளப்பாருக்கடா ஆளை. ஏய் இது வாடி வேணா ரோசு, டோரா மண்டைய இன்னைக்கு பிடிச்சி மண்டையை ஆஞ்சு விட்டு பஞ்சா பறக்க வர்றேனா இல்லையான்னு பாரு. ஏத்தோ இங்கே வர சரி, பாத்ரூம்குள்ள போனா வரதில்ல, ஸ்டாப் ஆகிக்கிறது ஆப் ஆகிக்கிறது, ஓகே. ஏன் அதுக்கே கருப்பா முக்கடை போட்டுதான் தெரியணுமா? கொள்ளறது மண்டே குளறது. நான் என்ன பண்ண? வட 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 வடன்னு கையும் காலும் உதடும் கிடந்து ஆட்டுது. போர்வையை எடுக்க முடியல. சை, இந்த கிளவியோட வீட்டுக்குள்ள இருந்தாலும் அக்க போடு, உள்ளூர்ல இருந்தாலும் அக்க போடு, வெளியில வந்தாலும் அக்க போடு, எல்லாம் நட்டுக்குட்டி ஒன்னே சொல்லணும். அதை பேசாம வீட்டுல போட்டு வந்துருப்பல, வேறாம இழுத்துக்கிட்டு வர. நீ வேற காலை ஒடிச்சு போட்டா நீ கம்மனு கிடக்குன்னு நினைக்கிறேன். நீ தான் அண்ணையா வாயை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது எங்கேயோ தெரியுது, என்னவோ பண்ணது, தூங்குது கொள்ளுது, எந்த பிரச்சனை கேட்காதுல, திரியட்டும். நீ வா இங்கே பாரு. டோரம் டாத்தா, கக்கா வருது கிக்கா வருதுன்னு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சாயும் வை, உடனே ரவுண்டு கட்டி அடிச்சு போடுவேன் பார்த்துக்க. வந்தா விறுவிறுன்னு வந்து இருந்துட்டு போக வேண்டியதுனே, அதை விட்ட 7 தடவை சுத்துக்கிறேன்.
அடி கிறுக்கச்சியா அப்படின்னு கிறுக்கச்சியான்னு கேக்குறேன். நான் ஒரு தடவை தான் எந்திரிச்சு வந்தேன். நான் எங்க வீட்டை விட்டு நான் எங்க சுத்தி வந்தேன்? ஏய் சத்தியம் பண்ணு, உன் மேல சத்தியமா ஒரு தடவை வந்தியாக்கும். ஒரு தடவை நீ வந்த, அப்ப ரெண்டாவது தடவை யார் வந்தது, அப்ப மூணாவது தடவை யார் வந்தது? ஆமா பாடிச்சே, கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாறி மாறி வந்துச்சே. அப்ப என்னவா இருக்கும்? ஐயோ காட்டுக்குள்ள இருந்து என்ன முடியே வசாரிப்பு போட்டுக்கிட்டு இருக்கிய? ஐயா ஐயா காட்டு எருமை வருதே. அடி ஒடியாங்க முடி ஒடியாங்க முடி. அடியே வந்து தொலைங்க முடி. என்னடி அடிக்க பார்த்துக்கிட்டு இருக்கிய? எப்போ நிலுக்கா நான் வரேன். அந்த பக்கி போனா போடு ரெண்டு பேரும். அடி பாவி சண்டாளி, மாமியாவை காப்பாத்தாம போற பத்தியா? இருந்தாலும் என் டோரா மண்டையா தான் விட்டுட்டு போக மாட்டேன். உடியாத்தா உடியா வா. அடி பார்க்க முடி. எங்க அப்பாரு எருமை மாடு 500 எருமை மாடு வச்சு பால் கறந்து ஊத்துனவர். காட்டு எருமையா வீட்டு எருமையா பார்க்க முடி. ஏ டோராமச்சி, இது வீட்டுல உள்ள எருமை நினைச்சாக்கம் இந்த எருமை அசத்துன்னு வை, எலும்பு கூட மிஞ்சாது. உடியா யாமடியே அப்படிலாம் சொல்லி பயமுறுத்தினா பயந்துருவனா பாக்கடியே. ஏன் நெட்டு நீ வாடி. இப்படி சொல்லி வராம இருக்குது கொழுப்பு கொழுப்பு இந்த கிழவிக்கு. காட்டெருமை கொம்புல குத்துப்பட்டு குடல் வெளியில வந்தா சாகணும்னு விதி இருந்தா சாகடும். வாடி. குத்துப்பட்டு குடல் வந்தா ஐயா வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் செத்த நேரம் அதுக்குள்ளே எங்கிட்ட கிடந்த எருமை மாட்டை எங்கிட்ட இழுத்து விட்டு போட்டாளுகளே. அது பசாம அங்கிட்ட தெரிஞ்சிருக்கான். கண்ணதாசக்கார குடி பேர சொல்லி ஊத்தி குடி உன்ன குடி மச்சான போலாட போறேன்டா. கண்ணாடி கோப்பையில கண்ண முடி நீச்சலடி ஊறுகாய தொட்டு புட்டா ஊறுகாய தொட்டு புட்டா ஓடி போகும் காய்ச்சலடி. கோதை என்பது ஒரு பாம்பு விஷந்தான், சேர்ந்து குடிச்சா அது சோசல் விஷந்தான். கைய குடியா மாப்பிள, கைய கொடு கைய கொடு. என்ன மச்சான் ஒரே ஹாப்பி மூட்ல இருக்கீங்களே, ஆட்டம் பாட்டமா இருக்கீங்க. இருக்காத பின்ன அதான் பொண்டாட்டியும் மாமியாவும் அதான் உங்க அம்மாவும் தூங்கிட்டாங்கல்ல, அப்ப சந்தோஷம் இருக்க தானே செய்யும். அதானே பார்த்தேன் மச்சான். சித்ராட்ட சொல்லவா? அட போ மச்சான், இப்ப போய் உன் தங்கச்சி அவளெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு. ஏன் மச்சான் என்னால எதுவும் பண்ண முடியாது நினைக்கிறியா? நான் நினைச்சேன்னு வை உன் மாமா உலகத்தையே கைக்குள்ள கொண்டு வர முடியுமாப்ல. அட போங்க மச்சான், போய் பேசாம தூங்குற வழியை பாருங்க. இப்படி சுத்தி தெரியாதீங்க, சும்மா ஏதாவது பேசிட்டு உளறி கூட்டிக்கிட்டு தெரியுவீங்க. போங்க போங்க பார்த்து போங்க. மாப்பிள இப்படி வந்தப்பட்டு என்னையா அப்படி தம்போன்னு விட்டுட்டு போற? என் கையில என்ன இருக்குன்னு பாரியா? வா. அதானே பார்த்தேன், என்னடா ஆளு நார்மலா பேசுற மாதிரி தெரியலையேன்னு. மிக்ஸா? மாப்பிள நீ கொஞ்சம் லைட்டா. என்ன? ஐயோ அட போங்க மச்சான். நானா அது முதல்ல தூக்கி போட்டு ஒழுங்கா போய் படுக்கிற வழியை பாருங்க மச்சான். வெளியூர் வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருங்க. தேவையில்லாத பண்ணிட்டு தான் அப்புறம் சித்திரை எடுத்து அது திட்டு வாங்கிட்டு தருவீங்க. பிரச்சனை படாம போங்க மச்சான், போய் படுங்க போங்க. அட போயா போயா மச்சான், ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்லாத ஒரு பொண்டாட்டி மாமியா இல்லாத வாழ்க்கையே வாழ்க்கை தான். அட்ரா அட்ரா அட்ரா, அந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாம போய் தூங்கு தூங்கு தூங்குன்னு அனுப்புறான். வாழ்க்கையே என்னது மாப்பிளே, ரொம்ப ஆழமா எதுவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. பல்ல கிளத்துல விழுந்துட போறிய. நீங்க பாத்து போங்க பாத்து போங்க. எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரும்போது கெத்தா வந்தாரு, வந்து நல்லா கொத்த மாட்டிக்கிட்டாரு. சரி நம்ம சொன்னாலும் பாவம் திருந்துறாரு இல்லையே, உடம்ப வேற கெடுத்துக்கிறாரு. ஹாய் விஜய். என்ன விஜய் ஒரே பாட்டு கும்மளமும் சத்தமும் சவுண்டுமா இருக்கு? மீனா நீயா? என்ன இந்த நேரத்துல இந்த பக்கம் தனியாவா வந்திருக்க? தூங்கலையா? நானே தான். ஏன் டவுட்டு? பெரிய கூத்தாய் போச்சு விஜய். நெட்டுக்கா இருக்காங்களா, பேய் வருது பிசாசு வருது அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் தூக்கத்தையும் கிளப்பி விட்டாங்க. ஏன் தூக்கமும் போச்சு. எல்லாரும் பேயை வெட்டிக்கிட்டு பேயை பக்கம் அந்த பக்கம் போயிருக்காங்க. நான் அப்படி இந்த பக்கம் வந்தேனா உங்க சத்தம் கேட்டுச்சு, அதான் இந்த பக்கம் வந்தேன். பாடுறா, அவ்வளவு தைரியசாலியா என்ன நீங்க? அப்ப பேய் பிசாசு எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? ஐயோ பயப்பட மாட்டேனா? அட போங்க விஜய், பாத்ரூம் போறதுக்கு எங்க அக்காவை எழுப்பிட்டு போவேன். அதனாலதான் அந்த பக்கம் அவங்க கூட போகாம அப்படியே இந்த பக்கம் சவுண்ட் கேட்கவும் இந்த பக்கம் வந்தேன். ஐயோ நானும் ரொம்ப பயப்படுவேன்ப்பா. ஐயோ அப்ப இங்கிட்டு வேற ரொம்ப இருட்டா இருக்குங்க. நீங்க பேசாம பயந்துக்கிட்டு சத்தத்தை போட்டு சவுண்ட போட்டு அப்புறம் வந்தாங்கன்னா எல்லாரும் என்னைய தப்பா நினைக்க போறாங்க. வாங்க வெளிச்சு உள்ள பக்கம் அங்கிட்டு போயிடலாம். விஜய் உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன், நீங்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் எதுவும் சாப்பிட மாட்டீங்களோ? மீனா என்ன போட்டு வாங்குறீங்களாங்க? என்ன பதில் சொல்லணும்னா உங்களுக்கு? ஆமான்னு சொல்லவா இல்ல இல்லைன்னு சொல்லவா? நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அதை நான் சொல்லிடுறேன். விஜய் உண்மையை சொல்லுங்க. நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்.
ம்? அது எப்படி நான் சொல்லாம நீங்களே சொல்றீங்க? ஏங்க விஜய், ஏன் நான் சொல்லக்கூடாதா? எங்களுக்கெல்லாம் சொல்ல உரிமை இல்லையோ? மீனா, அதெல்லாம் இருக்கு. இங்க கேண்டீன் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். டீ சாப்பிடலாமா? நல்ல குளிரா இருக்குல்ல. ஐயோ விஜய், ரொம்ப தூரம் பேசிட்டே வந்துட்டோமோ? ஐயோ, அக்கா எல்லாரும் தேட போறாங்க விஜய். ஐயோ மீனா, பேய் பிசாசு தானே தேடி போயிருக்காங்க. யாரோ உங்க கையில மாட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் மாட்டி இருக்காது. அதனால கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்க பேய் பிசாசு இன்னும் தேடிட்டு தான் இருப்பாங்க உங்க அக்கா குரூப் எல்லாம். விஜய், கிண்டல் பண்ணாதீங்க விஜய். சரி வாங்க, எனக்கு தனியா போக பயமா இருக்கு. என்னைய வந்து ரூம்ல விட்டுருங்க. ஐயோ கடவுளே, சிவசிவா கர்த்தாவே, என் வீட்டு கிளவினால எல்லாம் போச்சு. தூக்கம் போச்சு, நிம்மதி போச்சு. அது எப்போதும் அப்படித்தானே. சரி விடுங்க நரசு, தோராமடாத்த பண்ணா ஏதாவது அது எப்போதும் பண்றதானே. அது பண்றதுல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும். வா. யாரு என் வீட்டு கிளவி பண்ணா நல்ல விஷயம் இருக்குமாக்கா? எது இந்த நடு ராத்திரியில நடு காட்டுக்குள்ள அங்கே இங்கேயும் அலமதி சுத்தி திரியிறமே இதுவா? நடு காடா? எருமை பச்சி உன்ன மாதிரி ரசனை இல்லாதவங்களுக்கு இது அடர்ந்த காடு. ஆனா என்ன மாதிரி ரசனை உள்ள ரசிகைக்கு இது ஒரு இயற்கை சூழல், சுத்தமான காற்று. இந்த மாதிரிலாம் படத்துல தான் பார்த்துருப்போம். எருமை நல்லா பார்த்து அனுபவிச்சு தொலை. எருமை அங்க பாரு நிலா எப்படி அழகா மேக கூட்டத்துக்குள்ள உள்ள போய் 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 ஒளிஞ்சு 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 அழகா விளையாடுது. புதிய வானம் வானம், புதிய பூமி பூமி அப்படின்னு புதிய உலகத்தை ரசிப்பியா? காடு காடு காடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே டர்ன் பண்ணி இங்க திரும்ப மரத்துல உள்ள செடி கொடி இலை ஆடுதோ இல்லையோ, ஆனா அந்த காத்து அழகா புகுந்து ட்ரெஸ்ஸுக்குள்ள குளு 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 குளுன்னு எப்படி இதமா இருக்குது. எக்கோ, நீ ரசிகை தானே? ரசனை இருக்கா உனக்கும்? குளிர் ஆட்டத்துலக்கா? எனக்கு அப்படி ஒன்றும் ரொம்ப குளிர ஆட்டல முடி. குளிர் தாங்குற அளவுக்கு தான் இருக்கு. என்ன குளிரலையா? குளு குளுன்னு இல்லையா? எக்கோ, அடுப்பங்கடைக்கிலேருந்து நெருப்பை மூட்டி 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 உன் உடம்பே காய்ச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். எது குளிர் எது வெயில் எது உனக்கு டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன்க்கா. ஆளை பாரு ஆளை. குளிரலையா? குளிரல. இந்த உடையெல்லாம் யார் இந்த சேலையை கட்ட சொன்னது? வெள்ளை சேலையை கட்டிட்டு மோகினி பிசாஸ் மாதிரி கூடவே வந்துகிட்டு இருக்கேன். நீ வேற மோகினி பிசாஸ். ஓரமணல் குளிரல நான் சொல்றேன். என்ன மடி, சேலை தானே கட்டியிருக்காங்க. அப்ப சேலை கட்டாம டவுசர் சட்டையோட வச்சுட்ட சொல்றேன். ஏக்கா டவுசர் சட்டை போடுக்கா, நல்லா இருக்குக்கா. என்ன மடி அவளோட சேர்த்துட்டு நீ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப? சும்மா தூங்கிக்கிட்டு இருந்த மனசையே இழுத்துட்டு வந்த புட்டு கிண்டல் பண்றீல. கிண்டல் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு. அடியே, எங்க குடும்பத்துக்கு இத்தனை மரியாதை இருக்குது, அதையும் கெடுத்து விட்டு போறாதியே. போங்க போபடி. நெட்டுக்குட்டி ஒன்னே தான் சொல்றேன், பேசாம போய் படுக்கணும். எக்கோ, என்னது உங்க குடும்பம் மானம் அப்படின்னு சொல்லுவியே, அங்க உங்க குடும்ப மானத்தை பார்க்கா தரையில உருண்டு பரண்டு விழுந்து கிடக்குது. ஐயா ஐயா அடியே, இது எங்க சித்ரா மாப்பிள்ள தானே? மாப்பிள்ளை இல்ல பொண்ணு. எக்கோ, ஓ மாப்பிள்ளை தாக்கா. என்னது? அக்கா டங்கு சிலிப் ஆயிடுச்சுக்கா. உங்க வீட்டு மாப்பிள்ளை தாக்கா. என்ன இந்த தம்பி இப்படி வந்து கிடக்குறாங்க?